ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 11th மேக்ஸு சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா கம்ப்யூட் 102 ஹோல் பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம் பார்ப்போம். இந்த 102 ஹோல் பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம்? 100 + 2 ஹோல் பவர் 4. இது வந்து நம்ம பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி போகிறதுனால இந்த நம்பர்ஸ் நமக்கு வந்து அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். அதாவது a + b த ஹோல் பவர் nல இருக்கணும் ஒன்று, இல்லைனா a - b த ஹோல் பவர் nல இருக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாவில் கொண்டு வரதுக்காக இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்? 100 + 2 த ஹோல் பவர் 4 எழுதியிருக்கேன். இது பார்க்க என்ன மாதிரி இருக்குது? a + b த ஹோல் பவர் n ஃபார்முலா. நமக்கு தெரியும் nc0 a பவர் n இன்ட்டு b பவர் 0. ப்ளஸ்ஸுங்கிறதுனால எல்லாமே ப்ளஸில் தான் வரும். இன்ட்டு b பவர் n. ஒவ்வொரு சம்லையுமே எப்போவுமே ஃபார்முலா ரைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. இப்போ இந்த சம்மில் நமக்கு ஏங்கிறது எவ்வளோ? 100, b வந்து 2, n வந்து 4. நம்ம இதை எழுதுவோமா? என்ன எழுதுவோம்? n வந்து எவ்வளோ? 4c0 100 n 4 2 பவர் 0 ப்ளஸ் 4c1 100. இங்கே 4 இருந்தால் இங்கே வந்து என்ன 3 2 பவர் 1 ப்ளஸ் 4c2 100 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4c3 100 பவர் 1 2 cube ப்ளஸ் 4c4 100 பவர் 0 2 பவர் 4. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? 4c0 வேல்யூ 1. 100 வந்து 4, 100 பவர் 4ங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8 டைம்ஸ் அது வரும். 1 மீன் 0 வந்து 8 zeros வரும். 2 பவர் எனிதிங் பவர் 0 வந்து அதுவும் 1. 4c1 வேல்யூ வந்து 4. 100 கியூப் வந்து என்ன எழுதுறோம்? பேலன்ஸ் இருக்கிற 2 அது 2. நெக்ஸ்ட்டு 4c2ங்கும் போது 4 × 3 டிவைடட் பை 2 × 1. 100 ஸ்கொயருங்கும் போது 1 2 3 4. ஓகே, 2 2s are 4. இப்போ 4c3 4 × 3 × 2 3 × 2 × 1. அது என்ன இருக்குது? வேணும் 100 அப்புறம் ஒரு 8. 2 கியூப் வந்து 8 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 4c4 வேல்யூ வந்து 1. 100 பவர் 0 எனிதிங் பவர் 0 1. 2 பவர் 4ங்கும் போது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. சரியா? இந்த சம்மா தான் நான் வந்து பின்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். 100 பவர் 4ங்கும் போது இந்த 0 வந்து 100 வந்து 4 டைம்ஸ் போட்டோம்னாக்கா 2 2 zeros இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கும்? 8 zeros இருக்கும். இதுக்கு வந்து அதேமாதிரி 6 zeros வரும். இதுக்கு 4 zeros வரும். இதில் தான் நான் மாற்றி பின்னாடி எழுதியிருக்கேன். இப்போ இங்கே மாற்றி எழுதிட்டோமா? இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும். ப்ளஸ் இது 4 2s are 8. 8ஓட இந்த நம்பர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 மீதி 6 zeros அப்படியே வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேன்சல் ஆகும்? 1 2 is 2 2 2s are 4 3 2 3s are 6 4s are 24 24ஓட இந்த 10,000 அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் வந்து 3 2 கேன்சல் 3 2 கேன்சல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 4 8s are 32 × 100 3200 ப்ளஸ் 16. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். சரி, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எது இருக்குது? இந்த இது இருக்குது 1. மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 8. 1 2 3 4 5 6 7 8. அடுத்து இங்கே 6 zeros + 1 ஒரு டிஜிட் கம்மியாகும். சரி, அடுத்து இல்லையாச்சு. அடுத்து இதில் எத்தனை வருது? 4 0 வருது. நீங்கள் ஜீரோஸ் இருக்கும் போது இந்த மாதிரியே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஒன் 2 3 8 0 1. ஓகேவா? ஏன்னா ஜீரோஸ் தான் இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம அப்படியே அந்த நம்பரை எடுத்து போட்டோம். ஆன்சர் என்ன வருது நமக்கு? 108243216. அவ்வளோதான். செகண்ட் சம் என்ன வருது? 99 பவர் 4.
நம்ம வந்து இதையும் வந்து நம்ம ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். 99/4 நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா 100 மைனஸ் 1ன்னு எழுதலாம். சரியா? இது ப்ளஸில் எழுதணுன்னாக்கா 10ஓட ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா 100ஓட ப்ளஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஃபார்முலா பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா a மைனஸ் பி ஹோல் பவர் n ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. இங்கே ஏங்கிறது நமக்கு எவ்வளோ 100, பி வந்து 1, n வந்து 4. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். 4c0 100 பவர் 4 1 பவர் 0 மைனஸ் 4c1 100 கியூப் பி எவ்வளோ 1 பவர் 1 மைனஸ் இருக்குது, அடுத்த சைன் ப்ளஸ்ஸு 4c2 100 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் 4c3 100 பவர் 1 1 கியூப் ப்ளஸ் 4c4 100 பவர் 0 1 பவர் 4. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4c0ஓட வேல்யூ வந்து 1. 100 பவர் 4னா இதை 4 டைம்ஸ் போட்டோன்னா என்ன வரும் 8 ஜீரோஸ் வரும்னு சொன்னேன்னா 1 2 3 4 5 6 7 8. எனிதிங் பவர் 0 1 தான், அதை விட்டுருங்க. மைனஸ் 4c1ஓட வேல்யூ வந்து 4. 100 கியூப் போட்டாக்கா 6 ஜீரோஸ் வரும். 1 பவர் 1 1 தான், அதை அப்படியே விட்டுருங்க. ப்ளஸ் 4c2ங்கும் போது 4 × 3 டிவைடட் பை 2 × 1. 100 ஸ்கொயர் போடும் போது 1 2 3 4 1 1 சார் 1, அதை விட்டுருங்க. 4c3ங்கும் போது 4 × 3 × 2 3 × 2 × 1 × 100. 1 கியூபோட வேல்யூ 1, சரி விடுங்க. ப்ளஸ் 4c4ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா, அது 1. 100 எனிதிங் பவர் 0 அதுவும் 1. 1 பவர் 4 அதுவும் 1. ஓகே, நெக்ஸ்ட் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இது கேன்சல் ஆச்சுனாக்கா 1 2 2 2 4 2 3 சார் 6. அப்போ ஓகே, இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், மீதி மைனஸ் 400 ப்ளஸ் 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் நம்ம. இப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் மைனஸில் இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸில் உள்ளதை வந்து ஆட் பண்ணிக்கும். வேறு என்ன ப்ளஸில் இருக்குது, வேறு ப்ளஸில் 1. சரியாச்சா? இப்போ இது ரெண்டுத்தில் எது மைனஸ் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணுமா, இது ரெண்டுத்தையும் தனியாக ஆட் பண்ணால் என்ன வரும், ஐ மீன் இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்து இதோட மைனஸ் பண்ணும்போது சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். ஜீரோவில் 4 போகாது, பேலன்ஸ் கடை வாங்கினாக்கா 10ல் 4 போனாக்கா 10 ஆகிடும். 10ல் 4 போனால் 6, இங்கே 9, இது வந்து என்ன ஆகிடும் 5ஆக இருக்கும். இதுலேருந்து இது கடை வாங்கி தான் 10 ஆகும், இதுலேருந்து ஒன்று கடை வாங்கும்போது இங்கே 10, இந்த 5 அப்படியே போட்டுக்கிறோம் 0. இப்போ பக்கத்தில் பேக் ரோ பண்ணுவோம்னாலே இதில் நீங்கள் கடை வாங்கினா இது 10, இதை கேன்சல் பண்ண 10, இது 9 ஆகிடும். 10ல் 4 போச்சுன்னா 6, பேலன்ஸ் 9, இந்த ஆன்சர். லாஸ்ட்டு சம்மில் வந்து எல்லாமே ப்ளஸ்லேயே ஆடிஷன் பண்ணிவிட்டோம். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கலந்துருக்கு, அதனால் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். முதல்ல ப்ளஸில் உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, மைனஸில் உள்ளதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் அப்புறம் மைனஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த நம்ம 9 பவர் 7 பைனாமியல் ஃபார்மில் எப்படி எழுதலாம், 10 மைனஸ் 1 ஹோல் பவர் 7. இதோட ஃபார்முலா a மைனஸ் பி ஹோல் பவர் n எழுதியிருக்கேன். a வந்து 10, b 1, n வந்து 7. ஏற்கனவே போட்ட அதே மாடல் அந்த சம்மில் இருக்கிற மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே சம்மில் மைனஸ் இருக்கிறதுனால அல்டர்னேட்டிவாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் வரும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது. 10 பவர் 7னா 10 7 டைம்ஸ் போட்டால் நான் 7 ஜீரோஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 6 போட்டாக்கா 6 ஜீரோஸ் வரும். 7c2னா 7 × 6 2 × 1. 7c3ங்கும் போது 3 டைம்ஸ் வரும், கீழே 3 ஃபேக்டோரியல் வரும். அதே மாதிரி 4 டைம்ஸ் 5 டைம்ஸ், அதான் அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி அதே மாதிரியே போடுங்க. நான் சேமாக இருக்கிறதுனால நான் போட்டுட்டேன். உங்களுக்கு இதை தனியாக போகணுன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும், அதனால் நான் வந்து போட்டுட்டேன். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பேக் சைடில் போட்டிருக்கேன். அப்படியே பேக் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள்.
அல்டர்னேட்டிவாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் வருதா, முதல்ல ப்ளஸ் எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணி இப்போ 2 சம் மைனஸ் பண்ணாக்கா நமக்கு இந்த ஆன்சர் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.